இந்த உள் ஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரம், உள் ஒதுக்கீடு வழங்குகிற அதிகாரம்னு சொன்னால் முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு. யாருக்கு? அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய அட்டவணை சாதிகளை 3 தொகுப்புகளாக பிரித்தால், 1 ஆதி திராவிடர் அல்லது பறையர், 2 பல்லர் அல்லது தேவேந்திரகுல வேளாளர், 3 அருந்ததியர். அருந்ததியருக்குள்ள 7 சாதிகள் இருக்கிறாங்க. செக்கிலியர்லேருந்து துப்புரவு தொழிலாளர் வரைக்கும் பல விதமாக இருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்கள்லாம் கூட நம்மகிட்ட இருக்கு. இப்போ இந்த மக்களுக்கு இப்போ ஆதி திராவிடர்ங்கிறது 2 விதமாக பயன்படுத்தப்படுது. ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமான பொது பெயராக பயன்படுத்தப்படுது, அதில் எஸ்சிக்கள் எல்லோருக்குமான பொது பெயர். இன்னொன்று அது பறையர்களை மட்டும் குறிப்பதற்கான பேர். பறையர்களுக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்கிறாங்க. இதில் ஒரு 7 தேவேந்திரகுல வேளாளர் 7, அவங்கள எத்தனை பேர்னு தெரியல, ஆனால் இருக்காங்க. இவர்களுக்கு கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 3 விழுக்காடு. ஏன்னா இதில் ஒரே ஒரு வசதி இருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றவர்களுக்கு எடுக்காத போதும் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிற சாதிவாரி கணக்கெடுப்பில் எஸ்சி எஸ்டி கணக்கு எடுக்கப்படுது. ஒவ்வொரு முறையும் எடுக்கிறாங்க. 1871 தொடங்கி 1931, பிறகு உலகப்போர் காலத்தில் இல்லை, பிறகு இந்திய விடுமைக்கு பிறகு வந்திருக்கிற கடைசியாக 2011 2021 மட்டும் எடுக்கலை. அது கொரோனானால 2011 வரைக்கும் ஒவ்வொரு சென்சஸ்லையும் எஸ்சி எஸ்டிக்களுடைய கணக்கு எடுக்கப்படுது. அதை வெளியிடுறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த செய்தி, ஆனால் எல்லாமே இருக்கு. அப்படி வெளியிடாமல் இருக்கிற அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் 2011 கணக்கை வைத்து நம்முடைய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி ஒரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதில் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு அருந்ததியர்கள் இருக்கிறாங்க. 7 விழுக்காடு வரைக்கும் இவங்க தேவேந்திரகுல வேளாளர் அல்லது பல்லர் இருக்கிறாங்க. 12 விழுக்காடு கிட்டத்தட்ட இவங்க ஆதி திராவிடர் அல்லது பறையர் இருக்கிறாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கணக்கில் அவங்களுக்குள்ள சில மறுப்புகள் இருக்கு. நாங்கள் இதை விட அதிகம் இருக்கிறோம் என்று அருந்ததியர்கள் சொல்றதற்கு, இல்லை நாங்கள் அதிகம், அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் அவங்க சொல்றாங்க. அருந்ததியர்கள் ஏன் சொல்றாங்கன்னா, அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு வருவதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த பொதுவான எஸ்சி ஒதுக்கீட்டிலிருந்து ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு இருந்த போது அவங்களுக்கு தேவையானது ஒரு சாதி சான்றிதழ், அவ்வளவுதான். இந்த சாதி சான்றிதழ் இவங்க எடுக்க போகும்போது தாசில்தார்கிட்ட போய் அது இந்துன்னு வேற போடுவான், இந்து செக்கிலியன் என்று எடுக்க போவான். அப்போ அவனே என்ன சொல்லுவான், எதுக்கு நீ செக்கிலியன்னு போட்டுக்கிற, ஆதி திராவிடர்னு போட்டுக்க, ரெண்டும் ஒன்று தான் அவனுக்கு இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும். இப்படி பல பேர் அருந்ததியர்கள் தங்கள் சான்றிதழ்களை ஆதி திராவிடர் என்று பதிவு செய்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுடைய தொகை அது 6 விழுக்காடு இருக்கும்னு, 6 பங்கு, அதான் மொத்தம் 18 விழுக்காடு எல்லாரும் சேர்த்து 6 விழுக்காடு இருக்கும்னு சொல்றவங்க இருக்காங்க, 7ங்கிறாங்க, சில பேர் 10ங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அதே போலதான் மற்ற பிரிவுகளும். இது ஒன்றும் பெரிய சிக்கலே இல்லை. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இந்த சிக்கல் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னொன்று, எத்தனை விழுக்காடு இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதில்லை. அப்படி கொடுத்தால் என்னாகும், 100% மேலே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டி வந்துடும். இது ஒரு தகவல் எல்லோரும் தவறாக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு திருமாவளவன் ஒரு பேச்சில் கூட சொல்றார், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சொல்றார். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் தான். போதுமான பெயராண்மை, அதாவது அவங்க 6 விழுக்காடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 3 விழுக்காடு, 6 விழுக்காட்டுக்கு 6 விழுக்காடு கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்போ என்ன மிச்சம் இருக்கும், அப்போ பொது போட்டின்னு ஒன்றே இல்லாமல் போயிடும். இருக்கிறது பூரா மொத்தமாக பிரித்து கொடுக்கணும். இந்த எண்ணிக்கையில் தகராறு வந்துச்சுன்னா மிச்சமே இல்லாமல் போயிடும். அப்போ அவங்களுக்கு இந்த 3 விழுக்காடுங்கிற கணக்கை வச்சு 2009
நீதிபதி ஜனார்த்தனன் குழு என்று ஒரு குழுவை அமைத்து அவர்களை வைத்து இந்த எஸ்சி எஸ்டிக்களுக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு என்ன பங்கு, என அருந்ததியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க எங்களுக்குன்னு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறீங்க, இந்த 18 விழுக்காட்டினுடைய பலன்களை நாங்கள் யாரும் அனுபவிக்கவில்லை, போதிய அளவு எங்களுக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு கலெக்டர்களுக்குல ஏதோ ஒரு மருத்துவர், ஒரு நீதிபதி, அதெல்லாம் கூட ரொம்ப அரிதிலும் அரிதா இருக்கு. ஆனால் ஆதி திராவிடர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கூடுதலான பங்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். எனவே எங்களுக்கு எங்களுடைய எண்ணிக்கைக்கு தொடர்புடைய வகையில், எண்ணிக்கை அப்படியே கொடுக்கறதில்ல, எண்ணிக்கைக்கு தொடர்புடைய வகையில் ஒரு உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. அவங்க 6 விழுக்காடு கேட்டாங்க. ஆனால் அந்த ஜனார்த்தனம் குழு அறிக்கை கொடுத்த பிறகு கலைஞர் 3 விழுக்காடு அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார். 2009 இது நடந்துச்சு. 15 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 15 ஆண்டுகளில் இந்த உள் ஒதுக்கீடு தங்களுக்கு பலனளித்திருப்பதாக அவருடைய தலைவர்கள் எல்லோருமே சொல்றாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த உள் ஒதுக்கீட்டை எல்லா கட்சிகளும் அன்றைக்கு ஆதரிச்சாங்க. கூட குறைச்சி ஆதரிச்சிருக்கலாம், சத்தம் போட்டிருக்கலாம், சத்தம் போடாமல் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஆதரிச்சாங்க, யாரும் எதிர்க்கலை. ஏன்னா எல்லோருக்குமே அருந்ததியருடைய நிலை தெரியும். அவங்க சக்கிலியர்களாக இருக்கிறாங்க, இல்லை கூடைமுடைவோராக இருக்கிறாங்க, அல்லது இந்த என்ன சொல்கிறாங்க துப்புரவு தொழிலாளி, மலமல்லும் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பல அடுக்குகள் இருக்கு. இவர்களுக்கு பலன் கிடைக்கணும்னா இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இப்போ கணக்கு சொல்கிறாங்க, இந்த 15 வருஷத்தில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கூடுதலாக கிடைச்சிருக்கு. ஒப்பளவில் அவர்கள் ஒரு 10-20 பேர் இருக்கு இந்த இடத்துல 300 பேர் ஆயிட்டாங்க. ஒரு 100 பேர் இடத்துல இன்னைக்கு 1000 ஆயிட்டாங்க. இதை எல்லோருமே ஒத்துக்கொள்றாங்க. இப்ப இந்த உள் ஒதுக்கீடு 2009 கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்டதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரித்தது. அதை பற்றி சர்ச்சை பண்ண வேண்டியதில்லை. அவங்க ஆதரித்தார்கள், அவங்க ஆதரித்து பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் இதை எதிர்க்கக்கூடிய சில ஆதி திராவிடர் தலைவர்கள் இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க அதோட சேரலை. இவங்க அதை ஆதரிச்சு தான் நின்னாங்க, இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிச்சாங்க. இப்போ இதான் பிரச்சனை. அப்போ உள் ஒதுக்கீடு அன்னைக்கே வழங்கப்பட்டுச்சு, உரிய தரவுகளோடு வழங்கப்பட்டுச்சு. அதில் இன்னொரு என்ன முக்கியம்னா, அது ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன், முன்னுரிமை சார்ந்த இடஒதுக்கீடு தான். என்ன காரணம்? ஒரு இடம் காலியாக இருக்கு, அல்லது ஒரு 6 இடங்கள் காலியாக இருக்கு, அந்த 6 இடங்கள்ல அல்லது ஒரு 100 இடங்கள் காலியாக இருக்கு, அந்த 100 இடத்துல 3 இடம் அருந்ததியர்களுக்கு கொடுக்கணும். அந்த 3 இடத்துக்கு ஆட்கள் அருந்ததியர் மத்தியிலேருந்து சேரலை, கிடைக்கல, அதுக்கு அந்த அளவு கல்வி தகுதி இன்னும் அவங்க பெறலை என்றெல்லாம் காரணம் இருக்குமானால் அந்த இடத்த வேற ஜாதிக்கு இல்லை, அதே எஸ்சியில மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம், வரிசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம். இதான் முக்கியம். அப்ப அருந்ததியரை ஒரு தனி பிரிவா மாத்தல, எஸ்சிக்குள்ள உள் ஒதுக்கீட்டுக்கான ஒரு குழு, அதற்கான ஒரு உள் வகைப்பாடு, அவ்வளவுதான். இது 2009 நடந்து இன்னைக்கு இந்த வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடுத்திருக்கிற தீர்ப்பில் இந்த வழக்கும் ஒன்று. வழக்கை தொடுத்தவங்க பஞ்சாப்காரங்க, ஆனா இந்த வழக்கும் சேர்ந்துதான் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்புல தமிழ்நாட்டில் தரப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அதை ஆதரித்தவர்கள் அத்தனை பேரும் இதுல மகிழ்ச்சி அடையலாம். அதற்காக நாங்கள் அன்னைக்கு ஆதரித்தோம் என்று பெருமை கொள்ளலாம், அதுல ஒரு தவறும் இல்லை. இப்ப நாமெல்லாம் ஆதரிச்சோம், அதுக்கான கூட்டங்களில் கூட கலந்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ரைட். அப்படி பயன் பெற்றவர்கள் பலரை கூட நான் சந்திச்சிருக்கிறேன். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இது போல வேறு சில வழக்குகள் இப்ப உச்சநீதிமன்றத்திற்கு வந்த இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல, இன்னும் சில வழக்குகள் இருந்துச்சு. அந்த வழக்குகள் என்னன்னா, தொடக்க காலத்தில் இந்த உள் ஒதுக்கீடு என்பது வரல. மொத்தத்தில் எஸ்சி எஸ்டி மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு. தமிழ்நாட்டில் 18(1), இன்னும் சில இடங்களில் 15(7), இந்திய அரசு துறையில் அது மாதிரி வெவ்வேறு, இப்படி வெவ்வேறு அளவில் இருந்துச்சு. இதை தவிர ஓபிசி அப்புறம் எஃப்சி, அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஆனால் பிற்காலத்தில் இது ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டுச்சு. குறிப்பாக
96ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் இந்த கோரிக்கையை ஒரு சிலர் எழுப்பினாங்க. ஆந்திராவில் எஸ்சி லிஸ்டில் 59 சாதிகள் இருக்கிறாங்க. மொத்தத்தில் எஸ்சி மக்கள் சதவீதம் 15 விழுக்காடு. இந்த 15 விழுக்காட்டில் ஒரு சில பிரிவினர் எங்களுக்கு உரிய பயன் கிடைக்கல, எனவே எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் என்று கேட்டாங்க. எஸ்சி பட்டியலில் இருக்கிற ஜாதிகளில் 12 ஜாதிகளை அதுக்கு ஒரு குழு அமைச்சு ஆந்திர அரசு. நீதிபதி ராமச்சந்திர ராஜு குழுன்னு ஒரு குழு அமைச்சாங்க. அவர் எஸ்சி பட்டியலில் உள்ள 12 சாதிகளை ஒரு தொகுப்பாக்கி அவங்களுக்கு 1% இடஒதுக்கீடு. மாதிகா என்ற ஒரு குழுவில் 18 சாதிகளை சேர்த்து அவங்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு. மாலா என்ற ஒரு குழுவை சேர்ந்த 25 சாதிகளுக்கு 6 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆதி ஆந்திரர் குழுவை சேர்ந்த 4 சாதிகளுக்கு 1% இடஒதுக்கீடு என்று பகிர்ந்து கொடுத்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போனிச்சு. அவங்க உச்சநீதிமன்றத்தில் சந்தோஷ் ஹெக்டே தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு ஆயம் 131 நாடாளுமன்றம் மட்டுமே இந்த பட்டியலெல்லாம் மாற்றம் செய்ய முடியும், மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளித்தாங்க. அந்த தீர்ப்பு 2004 வழங்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்புக்குத்தான் சின்னையா வழக்கு என்று அதுக்கு பேர். அந்த சின்னையா வழக்கினுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்திருக்கிற வழக்கு. அதன் மீதான முறையீடுகள், விளக்க கேட்புகள் அந்த அடிப்படையில் வந்திருக்கு. இப்போ அது மீது ஆந்திர சட்டசபையில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீர்மானம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புனாங்க. அரசமைப்பு சட்ட உறுப்பு 341 திருத்தம் செய்து எங்களுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் என்று அவங்க கேட்டாங்க. அதில் கருத்து கேட்டாங்க. அட்வொகேட் ஜெனரல் உட்பட எல்லாரும் கருத்து சொன்னாங்க. அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரலான்னாங்க. நீதிபதி உஷா மெஹ்ரா ஆணையம் அந்த அரசமைப்பு சட்டத்தின் 341 புதிதாக ஒரு பிரிவை சேர்க்கலாம் என்று சொன்னாங்க. மாநில அரசு, யூனியன் பிரதேசங்கள் சட்டமன்ற தீர்மானம் அடிப்படையில் ஒன்றிய அரசு உள்ஒதுக்கீட்டுக்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலான்னாங்க. 341 2 செக்ஷன்களை சேர்ப்பதற்கு இது ஒரு நீண்ட போராட்டம். இதில் சில மாநிலங்கள் திருத்தம் பண்ணணும்னு, சில மாநிலங்கள் திருப்பம் பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க. அதனால 341 திருத்தம் செய்கிற முயற்சியை கைவிட்டுட்டாங்க. திருத்தம் செய்யப்படலை, அப்படியே இருந்துச்சு. இப்போ நாடாளுமன்றத்தில் செய்யப்படாத திருத்தத்தை இப்போது உச்சநீதிமன்றம் வழியாக பாஜக அரசு செய்து கொண்டது என்று தோழர் தொல் திருமாவும் ரவிக்குமாரும் குற்றம் சாட்டுறாங்க. இந்த தீர்ப்புக்கு பின்னால் பாஜக அரசினுடைய சனாதன செயல் திட்டம் இருக்கிறது என்று அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பஞ்சாபில் ஒரு வழக்கு, அது சமார்ங்கிற ஒரு சமூகத்தவர்கள், பஞ்சாப் மாநில அரசு அங்கே ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்துச்சு. உள்ஒதுக்கீட்டுக்கு அடிப்படையாக இருப்பது உள் வகைப்பாடு. அந்த உள் வகைப்பாட்டில் பஞ்சாபில் எஸ்சி பட்டியலில் 39 சாதிகள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பஞ்சாபில் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான விழுக்காட்டில் எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க. 31.9 விழுக்காடு. அவர்களுக்கு இடஒதுக்கீடு 25%. நீங்கள் அவங்க மக்கள் தொகை 31.9ங்கிறதுனால 32 விழுக்காடு கொடுத்துட மாட்டாங்க இடஒதுக்கீடு. ஏன்னா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், ப்ரொபோர்ஷனேட் கிடையாது. அப்போ அந்த அடிக்குவேட் என்பது 25% கொடுக்குறாங்க. 75ஆம் ஆண்டில் அந்த 25ஐ 2ஆக பிரித்தாங்க, 12.5%. ஏன்னா இந்த சீக்கியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மஜீபி சீக்கியர்களுக்கும் வால்மீகி ஜாதியினருக்கும் அதில் 12.5% கொடுத்தாங்க. எஞ்சிய 37 சாதிகளுக்கு 12.5 விழுக்காடு கொடுத்தாங்க. இதில் மக்கள் தொகை கணப்பெல்லாம் இருக்கு. இதை எதிர்த்து வழக்கு போனிச்சு. 2004ஆம் ஆண்டு இந்த சின்னையா வழக்கில் எஸ்சி பட்டியலை மாற்றம் செய்ய அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு 2006 பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் பஞ்சாப் மாநில அரசினுடைய உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்தது. அதுக்கு பிறகு அங்கே இருந்த மாநில அரசு விட்டு கொடுக்கல, உடனே ஒரு அவசர சட்டம் போட்டு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதையும் உயர்நீதிமன்றம் நீக்கிடுச்சு. பஞ்சாப் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடுத்து சமர்மகா சபா இதை எதிர்த்துச்சு அரசினுடைய நிலைப்பாட்டை. இடஒதுக்கீட்டுக்குள் உள்ஒதுக்கீடு வழங்குவது பட்டியல் சமூக மக்களிடையே
பிரிவினை ஏற்படுத்துவதற்கான அரசியல்வாதிகளின் சதி என்று சமார் அமைப்பு வாதிட்டது. இதைத்தான் திருமாவும் ரவிக்குமாரும் எடுத்து காட்டுறாங்க. ஆக எஸ்சி சமூகத்தினுடைய நலன்களை இந்திய அளவில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கு இதிலிருந்து அவங்க போறாங்க. இப்ப நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வின்னா, இந்த 2009 தமிழ்நாட்டில் வந்த இடஒதுக்கீட்டை நம்ம உதாரணம் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் இப்போ நமக்கு பஞ்சாப் பற்றி, ஆந்திரா பற்றி, வேறு மாநிலங்களை பற்றி தெரிந்த தகவல்களை காட்டிலும் கூடுதலாக தகவல் தெரிந்திருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு, அதற்கு சொல்லப்பட்ட நியாயம், அதற்கு கிடைத்திருக்கிற பயன், இதை அடிப்படையாக வைத்து வாதிடுவதாக இருந்தால் இந்த தீர்ப்பை எதிர்ப்பதற்கு வேலை இல்லை. நான் முன்பே சொன்ன மாதிரி கிரீமி லேயர்ங்கிற ஒரு கருத்துரையை எதிர்ப்பது தவிர இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்று சொல்வதை வரவேற்கணும். விசிகவும் வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீமி லேயரை எதிர்ப்பது மட்டுமல்ல, இந்த உள்ஒதுக்கீட்டை இன்னும் நீங்க வேணா வழங்கலாம், அதுக்கு தடை இல்லை. மாநில அரசுகள் அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் உரிய தரவுகளின் அடிப்படையில், இஷ்டம் போல இல்லை. நம்ம மந்திரி ஒருத்தர் வேண்டிக்கிட்டாரு, ஒரு தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒரு இடஒதுக்கீட்டை அறிவித்தோம் அப்படின்லாம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா, முறையான தரவுகளை திரட்டி, அன்னைக்கு ஜெகநாதன் கமிஷனை வச்சு ஓரளவுக்கு தரவுகளை திரட்டி தான் அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு தரப்பட்டுச்சு. அதுவும் போதாதுன்னா இப்ப நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கேட்கலாம். அதன் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த கணக்கு தப்பா இருந்தா கைவிட சொல்லி கேட்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டின் உதாரணத்தின் அடிப்படையில் எதிர்க்கவே முடியாது. மற்ற இடங்களின் உதாரணங்களுக்கு நம்மிடம் அதுக்கான கணக்கு இல்லை. ஆனால் அதுக்கு அடிப்படையாக அவர்கள் காட்டக்கூடிய காரணம், இதுல அம்பேத்கரை கொண்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் இந்த உள் வகைப்பாடு அவருடைய விருப்பத்திற்கு மாறானது என்று தொல் திருமா சொல்றார். அதை மட்டும்தான் நம்ம இப்ப ஆராயணும். அது சரிதானா, அப்படி சொல்ல முடியுமா நம்ம அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன அடிப்படையாக கொள்றாங்க? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற 2 உறுப்புகள், ஒன்று 341, இன்னொன்று 342. 341 என்பது அட்டவணை சாதிகளை பற்றியது, 342 என்பது அட்டவணை பழங்குடிகளை பற்றியது. இப்போ நம்ம 342 நம்ம விவாதத்தில் இல்லை, தேவைப்பட்ட பின்னால விவாதிப்போம். 341 மட்டும் எடுத்துக்கொள்வோம். 341 என்ன சொல்லுது? The president may, with respect to any state or union territory, and where it is a state after consultation with the governor thereof, குடியரசுத் தலைவர் எந்த மாநிலம் அல்லது ஒன்றிய ஆட்சி புலம் தொடர்பாகவும், மாநிலம் அல்லது யூனியன் டெரிட்டரி தொடர்பாகவும், மாநிலமாக இருந்தால் ஆளுநருடன் கலந்து பேசிய பிறகு, மாநிலமா இல்லைன்னா நீங்க யாரையும் கலந்து பேச வேணாம். என்ன பண்ணணும்? பொது அறிவிப்பின் மூலம் சாதிகள், இனங்கள் அல்லது பழங்குடிகள் அல்லது சாதிகள், இனங்கள், பழங்குடிகளுக்கு உட்பட்ட பகுதிகள் அல்லது குழுக்களை நீங்க என்ன பண்ணலாம்? குறிப்பிட்டு பொது அறிவிப்பு செய்யலாம். என்னன்னு அறிவிக்கலாம்? இவங்கெல்லாம் அட்டவணை சாதிகள் அறிவிக்கலாம். சாதிகளோ, இனங்களோ, பழங்குடிகளோ, சாதிகள், இனங்கள், பழங்குடிகளுக்கு உட்பட்ட பகுதிகளோ, குழுக்களோ, அவர்களை இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கத்திற்கு அட்டவணை சாதிகளாக இந்த மாநிலத்தில் கருத வேண்டும் அல்லது ஒன்றிய ஆட்சி புலத்தில் கருத வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் அறிவிப்பு செய்யலாம். இது ஒன்று. 2வது பகுதி என்ன சொல்லுது? நாடாளுமன்றமானது மேலே முதல் விதியில் குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு சாதி, இனம் அல்லது பழங்குடியையும் அல்லது சாதி, இனம் அல்லது பழங்குடியின் எந்த குழுவையும் என்ன பண்ணலாம்? இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட அட்டவணை சாதிகள் பட்டியலில் இணைக்கலாம் அல்லது நீக்கலாம். யார் செய்யணும்? நாடாளுமன்றம் தான் செய்யணும். நீக்கலாம். ஆனால் என்ன செய்யணும்னா,
இந்த விதியின்படியான அறிவிப்பு அடுத்து வேறொரு அறிவிப்பின் மூலம் மாற்றப்படக்கூடாது. அந்த இடத்துல தவிர, மாற்றப்படாத இடத்தில் தவிர இதை பூரா செய்யலாம். ஏற்கனவே அறிவிச்சிருந்தீங்கன்னா நீங்க மாற்றலாம். அது சுருக்கமா அவ்வளவுதான். குடியரசுத் தலைவர் தான் எது அட்டவணை சாதி இல்லை என்பதை பட்டியலில் சேர்ப்பார். குடியரசுத் தலைவர்னா நமக்கு தெரியுது இந்திய அரசு. ஆனா அவர் என்ன பண்ணணும், மாநிலத்தை கலந்து கொள்ளணும், கலந்து கொண்டு அறிவிக்கணும் இது யார் என்னங்கிறது. ரெண்டாவது விதி என்ன, நாடாளுமன்றம் இதுல புதுசா ஒரு ஜாதியை சேர்க்கலாம் அல்லது இருக்கிற ஜாதியை நீக்கலாம். இதுதாங்க 341. இதே போலதான் 342. அது நம்ம பின்னால எடுத்துக்கோம், பழங்குடிகளை பற்றி பேசும்போது எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த 2 உறுப்புகளையும் முக்கிய கூறுகள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் இப்ப விவாதத்துக்குரிய விஷயமே. இதான் அட்டவணை சாதிகளை இனங்காணுதல், குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆளுநரோடு கலந்து பேசிய பிறகு குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட ஜாதிகள் அல்லது பழங்குடிகளை அட்டவணை சாதிகள் அல்லது பழங்குடிகள் என்று அந்த குறிப்பிட்ட மாநிலம் அல்லது ஒன்றிய ஆட்சி புலத்தில் அங்கீகரிக்க அறிவிப்பு செய்யலாம். ஒரு அட்டவணை சாதி தமிழ்நாட்டில் இது அட்டவணை சாதின்னு சொன்னால் அதை யார் அறிவிக்கணும், குடியரசுத் தலைவர் அறிவிக்கணும். அல்லது புதுச்சேரியில் இது அட்டவணை பழங்குடின்னு சொன்னால் அதை அவர் அறிவிக்கணும். இதுக்கு அடிப்படை என்ன, இந்த சமுதாயங்கள் சந்திக்கக்கூடிய சமூக வழியில், கல்வி வழியில், பொருளியல் வழியிலான பிற்பட்ட நிலையின் அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படும். இதுக்கு வேற ஏதோ ஒரு அடிப்படை இல்லை, இதுதான் அடிப்படையாக வச்சு வழங்கணும். இடஒதுக்கீட்டின் நன்மைகள், ஒரு சாதி அல்லது பழங்குடியை அட்டவணை சாதி என்று குறித்துவிட்ட உடனே அந்த சமுதாயத்தின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சில வழிவகைகளுக்கும் நன்மைகளுக்கும் உரிமை படைத்தவர்கள் ஆவர். எடுத்துக்காட்டாக கல்வி நிறுவனங்கள், அரசு பணிகளில் இடஒதுக்கீடுகள், அப்புறம் சட்டமன்றங்கள், மற்ற பேரவைகளில் இடஒதுக்கீடுகள் ஆகியவற்றுக்கு உரிமை படைத்தவர்கள் ஆவர். இதனால கிடைக்கிற நன்மை இந்த பட்டியலில் இடம்பெற்ற. அடுத்தது பாதுகாட்டிலிருந்து பாதுகாப்பு. இந்த உறுப்பு 341 342 என்ன செய்துன்னு சொன்னா, சமூக பாகுபாட்டிலிருந்து அட்டவணை சாதிகளுக்கும் பழங்குடிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குகிறது. அவர்களுக்கு எதிராக எந்த வகையிலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதை தடை செய்கிறது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எஸ்சி எஸ்டி பட்டியலை திருத்தி அமைத்தல். அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடிகள் பட்டியலை மாற்றவோ திருத்தவோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் எப்படி செய்யலாம், அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சாதிகள் அல்லது பழங்குடிகளை சேர்க்கலாம் அல்லது அகற்றலாம். பட்டியலில் இருந்து சாதிகளை நீக்குவது அல்லது சேர்ப்பதற்கான அதிகாரம் சம்பந்தப்பட்ட மாநிலம் அல்லது ஒன்றிய ஆட்சி புல அரசாங்கத்தின் பரிந்துரைகளின் பேரில் நடைபெறும். திருத்துறது, மாத்துறது, நீக்கிறது, உட்படுத்துறது எல்லாமே குடியரசுத் தலைவர். ஆனால் யார் பரிந்துரை வழங்கணும், மாநில அரசு. இது இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு உருவான நிலை அல்ல, இதுதான் சட்டத்தில் இருக்கு. இது பல வழக்குகளில் வழக்கு சட்டமாக வந்துடுச்சு. அப்படி வந்திருக்கிற அடிப்படையில் தான் இது நடக்குது. மாநில அரசுகள் என்ன செய்யலாம், அப்படி அடையாளம் காண்பதற்காக கணக்கெடுப்புகள், ஆராய்ச்சி, வல்லுநர் கலந்தாய்வுகள், உள்ளூர் சமுதாயங்களோடு உரையாடுதல் ஆகிய வழிகளில் சமூக வழியிலும் சமூக பாகுபாட்டுக்கும் தீண்டாமைக்கும் நினைவு கட்டா காலந்தொட்டு ஆளாக்கப்பட்டிருக்கிற சமுதாயங்களை நிர்ணயிக்கலாம். யார், மாநில அரசுகள் நிர்ணயிக்கலாம். ஆனால் அறிவிக்கிறது யார் அறிவிக்கணும், குடியரசுத் தலைவர் தான் அறிவிக்கணும். திருத்தம் பண்ணா நாடாளுமன்றம் தான் திருத்தம் பண்ணணும். இப்ப இந்த மாநில அரசு எப்படி இந்த நடைமுறை ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல மாநில அரசு என்ன செய்யுதுன்னா, அது இன்னென்ன சமுதாயங்களை அட்டவணை சாதி அட்டவணை பழங்குடி இனத்தில் சேர்க்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறது. இதான் முதல் நடவடிக்கை. அடுத்தது என்ன, மாநில அரசாங்கம் வல்லுநர்களோடும் சமுதாய தலைவர்களோடும் மற்ற பெயராளர்களோடும் இந்த இனங்களை வரலாற்று வழியில் சமூக பாகுபாட்டை அனுபவிக்கிற சமுதாயங்களை அடையாளம் காண்பதற்கான
ஆராய்ச்சி ஆய்வுகள் கலந்தாய்வுகளை நடத்துகிறது. மூணாவது, மாநில அரசாங்கம் உரிய ஆவணங்கள் வழியாக இதற்கான முன்மொழிவை அணியப்படுத்தி உரிய சான்றுகளோடு இந்த அட்டவணை சாதி அட்டவணை பழங்குடி பட்டியலில் சேர்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறது. அவ்வளவுதான். முன்மொழியை மட்டும்தான் மாநில அரசால் முடியும். யாரையும் அது அட்டவணை சாதியில் சேர்க்கவோ அட்டவணை பழங்குடியில் இணைக்கவோ முடியாது. இதுக்கு இன்னொரு ஆதாரமாக இருப்பது 2004 நடத்திய அந்த சின்னையா வழக்கு, ஆந்திரா தொடர்பான வழக்கு. அந்த வழக்குக்கு மேலதான் இப்போ உள்ள வழக்கு வந்திருக்கு. அதில் என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, எஸ்சி எஸ்டி லிஸ்ட்ல தாங்கள் விரும்புகிற யாரை வேண்டுமானாலும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. மாநில சட்டப்பேரவைக்கும் அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரம் இந்திய அரசுக்கு தான் இருக்கிறது. இப்போ உள்ள சரியோ தப்போ அது அப்புறம். இப்போ உள்ளபடி இந்திய அரசுக்கு தான் இருக்கிறது. இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கும் இல்லை, ஆந்திராவுக்கும் இல்லை, பஞ்சாபுக்கும் இல்லை, எந்த மாநிலத்துக்கும் இல்லை. அப்ப என்ன இங்க சிக்கல் என்ன வந்துருச்சு? எங்க சிக்கல் வருதுன்னா, இப்ப அருந்ததியரை உள்வகைப்பாடு செய்தார்கள் இல்லையா? உள்வகைப்பாடு செய்வதற்கு முன்பே அருந்ததியர்கள் எஸ்சி பட்டியல்ல இருந்தாங்க. அவங்கள மாநில அரசு எஸ்சி பட்டியல்ல சேர்க்கல. எஸ்சி பட்டியல்ல இருந்தவர்களை உள்வகைப்பாடு செய்து உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதைத்தான் நீதிமன்றம் இப்ப செல்லுங்கிறது. அதுபோல ஆந்திராவில் பஞ்சாப்ல எந்தெந்த இடத்துல அது மாதிரி கொடுக்கப்பட்டுச்சோ அதை செல்லும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொன்றுக்குமான அந்த தரவு தாராமணியங்களுள்ள நுழையல. ஆனா என்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா, பட்டியல் நீக்கம் செய்வது, பட்டியலில் சேர்ப்பது, இதற்கான அதிகாரம் இந்த தீர்ப்பினால் மாநில அரசுக்கு வழங்கப்படவில்லை. இருக்கிற பட்டியல்ல இருந்து உள்வகைப்பாடு செய்கிறதுக்கு மாநிலத்திற்கு அதிகாரம் உண்டு. செய்யுங்கன்னு யாரும் சொல்லல. நீங்க கட்டாயம் செய்யுங்க. நீங்க விரும்பினால் நீங்க தாராளமா உள்வகைப்பாடு செய்யலாம். உள்வகைப்பாடு செய்து உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம். அந்த உள்வகைப்பாடு செய்து உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சரியான தரவுகளை திரட்ட வேண்டும். அந்த தரவுகள் அடிப்படையில் இல்லாமல் நீங்க கொடுக்க முடியாது.